வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நெக்ஸ்ட்டு ரெசிபி, அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நெக்ஸ்ட்டு செய்ய போகிறது வந்து குலாபி புலாவ். குலாபி புலாவ்னாக்கா பீட்ரூட் வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு நல்ல அழகான டிஃபன் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ரெசிபி இது. இது வந்து பீட்ரூட் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் ரைஸுக்கு தேவையான அளவு மட்டும்தான் இது. குழந்தைங்களுக்குன்னா 2 பேருக்கு பாக்ஸில் போடலாம். இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். அதாவது இதில் தண்ணி, கண்டிப்பாக இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது வந்து கழுவிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு. இதை வந்து நம்ம தண்ணியில் ஆவியில் தான் வேக வைக்கணும். இதை வந்து தண்ணி இருக்குது இல்லைங்களா குக்கரில், இதை வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வேக வைக்கணும். இதுக்குள்ளே நம்ம தண்ணி போடக்கூடாது. வேக வச்சு எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சில இதெல்லாம் எப்படி செய்முறை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜீரகம், கொஞ்சம் காரப்பொடி, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி, தக்காளி, இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கு வந்து சாதம் வடித்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீட்ரூட்டை தண்ணி போடாமல் இதை வந்து நம்ம வேக வச்சு ஒரு 2 ஸ்டீம் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் எடுத்துடலாம். பீட்ரூட் எவ்வளோ பாருங்கள், தண்ணியெல்லாம் போடவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. தண்ணி போட்டிருந்தா சொதன்னு தண்ணி நிற்கும். அதனால தான் தண்ணி போடாமல் இது வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பீட்ரூட்டு. இப்போ கடாய் பற்றி வச்சுக்கலாம். பீட்ரூட் கட் பண்ணி வேக வைக்கிறது மாத்திரம்தான் வேலை. இது ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு. இது வீட்டில் நெய் பிடிச்சவங்க நெய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ எனக்கும் ரொம்ப நெய் பிடிக்கும். நிறைய பேர் நெய் இல்லாமல் செய்கிறாங்களா, அதனால் எண்ணெய் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் 1 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு 1/4லேருந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் இது வந்து பொரிஞ்சது உடனே பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பச்சை மிளகாய் 2 கீரை வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இது தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, சின்ன சைஸாக இருந்தால் 2 சின்ன தக்காளி இதை போட்டு நல்லா. தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன், சாதத்துக்கு உப்பு இன்னும் சேர்க்கலை. 2 நிமிஷத்துக்கு தக்காளி வதங்கினா, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கோம், பெரிய தக்காளியாக. பாக்ஸில் குழந்தைங்களுக்கு இருக்கும்போது நம்ம நிறைய செய்ய மாட்டோம், ஆனால் பெரியவங்களுமே சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இது. பீட்ரூட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அயர்ன் ரொம்ப இருக்குது. உங்களுக்கு பீட்ரூட்டில் கூட நம்மளுடைய ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின், இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக ஆகிறதுக்கு பீட்ரூட் கூட நிறைய யூஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் எல்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு நல்ல ரெசிபி. பீட்ரூட் வந்து இப்போ சீசன், சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க, நல்லா பெருசாக கிடைக்குது பீட்ரூட்டு. தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. 2 நிமிஷம் உப்பு போட்டோன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த சாத்துக்கு தேவையான இது உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ண உடனே இதில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன். கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் வந்து
நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், போதும். இது பச்சை மிளகா வேறு ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டு குழந்தைகள் கொடுக்கறதுனால காரம் வந்து ரொம்ப தேவையில்லை. எப்படி இருக்குது பாருங்கள், குலாபி புலாவ் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேயே ஞாபகம் இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கூட மறந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது இல்லையா? அவ்வளோ நல்லாயிருக்கு. ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இது செஞ்சு பார்த்துட்டு தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. சூப்பராக ஒரு அருமையான சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் தாராளமாக ஒரு சின்ன கப் ரைஸ் தான் இது. 2 குழந்தைங்களுக்கு தாராளமாக போதும். இது நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. டெய்லி அப்பப்போ கேட்க போகிறாங்க பசங்க. பொரியலை விட நம்மளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துட்டா பொரியலை மிச்சம் வச்சுட்டு வந்துடுவாங்க. இதே ரைஸ் அதை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் குலாபி புலாவ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரைஸ் ரெசிபி, குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டுகிட்டே இருக்க போகிறேன். நிறைய ஐட்டம் பண்ண போகிறேன். கன்ஃபியூஸே ஆகாமல் டெய்லி ஏதாவது ஒன்று பார்த்து நீங்கள் செய்கிற மாதிரி நல்ல அதாவது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். பாக்ஸில் வந்து போட்டால் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இத்தனை விஷயங்கள் கொண்ட இந்த பானுமதி குரு கிச்சனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும். லைக் பண்ணுங்கள். இது நோட்டிஃபிகேஷனில் ஆல்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் என்னோடய ரெசிபி எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.